லைசன்ஸ் நம்பர், உங்களுக்கு உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ள வைக்க முடியும். சின்ன அரிசி மாதிரி. அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்க பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சுட்டாங்க. இனி அடுத்த சீக்கிரத்தில் வரப்போது விரும்புறவங்க இப்பவே பதித்து கொள்ளலான்னு. அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது. இப்ப அது சொல்லுவாங்க, நீங்க அதை பதிச்சுக்கிட்டீங்கன்னா. ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு கடைசி நாள், அதாவது எப்படின்னா அரிசி மாதிரி ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிட்டான் அமெரிக்காக்காரன். அது எங்கே கண்டுபிடிச்சான், ஏது எந்த மாகாணத்தில் கண்டுபிடிச்சாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. சும்மா ஒரு உருட்டிட்டு போகையில் அப்படி சூன் ஒரு பத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சூன் பத்தி விடு அப்படிங்கிற மாதிரி அப்படி குழப்பம் பண்ணுகிற ஒரு வேலையை மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இதைத்தான் டிவி, கலைஞர் டிவி வந்து தெரியுமா, கலைஞர் ஆட்சியில் கலைஞர் டிவி கொண்டு வந்தாங்க. அப்போ கருப்பு பெட்டி, இதை யாரும் பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்பல், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும்ட்டு ஒரு காஸ்பல் டிவி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ்புக்கு அதையும் சொன்னார், ஃபேஸ்புக்கை பற்றியும் சொன்னார். சொல்லிட்டு அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சொன்னவங்க அவங்களே வேதத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எதுவுமே நல்லதில்லை, 4 பேருக்கு நடந்தா எதுவுமே நல்லதில்லை, எப்படி வேணாலும் பேசலாம், ஒரு லக்கணத்தில் இருக்கிறவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி காமெடியை நீங்க பாட்டு வந்திருப்பீங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி பேசியிருக்கிறார். டிவின்னா பிசாசும் பாரு, அதே டிவியை வச்சு சேனலை பண்றது. இதெல்லாம் எந்த ஊர்லயா சும்மா போட்டு கதை விட்டுக்கிட்டு வேதம் நமக்கு என்ன சொல்லுது அதை தானே நம்ம முக்கியம். இப்ப ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தை ஒட்டி தானே அவர் சொல்லணும். அந்த கிறிஸ்து ஆட்சி வருது அப்படி இப்படின்னாக்கா வேதம் என்ன சொல்லுது? பாட்டு வந்துருவோமா? கடவுளே கடவுளே, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் முதலே சொல்லிட்டாருங்க, எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாங்க. வரப்போகிற காரியத்தை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. எல்லா காரியமும் எழுதப்பட்டிருக்கிறதுனால நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். எதுக்காக ஆண்டவர் சொன்னாரு, அந்தி கிறிஸ்துங்கிறவன் யாரு, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும். பார்க்காமலே சும்மா குருட்டடி அடிச்சா என்ன செய்ய? எல்லாத்துக்கும் கதை விடுறாங்க, பொய், ஒரே பொய். வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கிறாங்க, அதை பிடிச்சுக்கிறாங்க, தசம பாகத்தை பிடிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில எல்லா ரூமரும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அது இது வந்துட்டுன்னா அந்த கிறிஸ்து ஆட்சி வந்துட்டான். என்ன டேஸுக்கு அவன் வந்தான்னா வரட்டான். நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சர்வ உள்ளமுள்ள ஆண்டவர், பயங்கரம் நிறைந்த உள்ள ஆண்டவர், பயங்கரமானவர். அவருடைய வார்த்தையை கேட்டா பாதாளங்கள் நடுங்குகின்றன. அவரை ஆராதிக்கிற தூதர்கள் பயப்படுகிறார்கள். புரியுதுங்களா? ரொம்ப பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். இவங்கெல்லாம் என்ன டேஸுக்கு? அந்தி கிறிஸ்து வரட்டுமே, உலகத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், நாம பயப்படக்கூடாது அப்படிங்கறதான் மத்திய 24வது அதிகாரத்தில் சொல்லிட்டார். எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ப்பா அவங்களோட, சகா காலமும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று திருவள்ளம் பற்றினார். புரியுதுங்களா? நான் உங்களுடைய தான்டா இருக்கேன், வேற எங்கேயுமே போல, நீ ஏன்டா பயப்படுத? இதெல்லாம் சல்லி பேசுவானுங்க. கவனத்துல இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனக்கு காமெடியாகத்தான் தோன்றுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாத்தீங்களா? அப்பவே அந்தி கிறிஸ்துக்கள் வந்துட்டாங்க. அவங்க நம்ம உபதேசத்தை சீர்கெடுக்கிற மாதிரி, ஆண்டவருடைய உபதேசத்தை சீர்கெடுக்கிற மாதிரி எதிர்கிறிஸ்துக்கள் வருகிறாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமாட்டிக் வே. எப்படி தெரியுமா? இந்த விஜய் சூப்பருங்கிற சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். நம்ம பெரிய ஏ கிரேடு படிச்சலாம் இல்லை சொல்றேன். அதாவது எப்படின்னா, ஒரு நாயகன் அவதரிச்சுட்டான், அவன் பயமறியாதவனா அவங்களை கவர வந்துட்டான்.
இந்த படம் அதை சினிமாவை பார்க்க வைக்கும், பேச வைக்கும், சிந்திக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடை கொடுத்துருப்பாங்க இந்த விஜய் டிவியினுடைய இதை. அப்போ அதுல சினிமாட்டிக்கா இதை வரப்போறோம் அதை வரப்போறோம் அப்படிங்கிறது ஒரு சினிமாட்டிக் மேக். அவங்களுடைய எருவித்தனமான பயம், பயந்தவன் தான் எருவான். நாம பயத்தின் ஆவியை பெறவில்லை, வளமும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை பெற்று இருக்கிறோம். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். அவன் ஆளுகைக்குள்ள அவன் ஆளுகை வரட்டும், என்னவும் வரட்டும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். புரியுதுங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன். இவங்க இன்னைக்கு சொல்றத நாளைக்கு மறந்துடுவாங்க. புரியுதுங்களா? 2ஆம் தேதி இன்னும் சொன்னாங்கல்ல, 2ஆம் தேதி ஒன்றிணைவோம் வாருங்கள், எந்த சபை, ரூதரன் சபை, அந்த சபை, இந்த சபை, எந்த சபைனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி மழை வருங்கிறத மட்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா ஆண்டவர் அவங்களோடு கூட இல்லை. பக்க வழியாய் வந்த கிறிஸ்துக்கள் நியாயப்பிரமாணத்தை இது பண்ணிட்டாங்க. அதான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா கள்ள கிறிஸ்துக்களாக இருக்கிறாங்க, கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்களாக இருக்கிறாங்க. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாப்போம் பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுவாதீனத்தை உளவு பார்க்க நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தமும் அப்படி ஆயிற்று. பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாகிறதுக்கு இதெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்றானா அவன் ஒரு கள்ள சகோதரன், கள்ள போதகன். புரியுதுங்களா? வாக்குத்தத்தம் ஆசீர்வதிப்பாரு. தசம்பாகத்தை காணிக்கையை கொண்டு வாங்கள், அதை கொண்டு வாங்கள், இதை கொண்டு வாங்கள், வீடை வித்து கொண்டு வாங்கள் அப்படிம்பாங்க. என்ன வேணாலும் சொல்லுவான். தன்னை இருக்கிறப்பட்டதானே ஊழியர் அப்படின்லாம் பேசுவான். என்ன வேணாலும் பேசுவான். புரியுதுங்களா? உள்ள அயோக்கியமா இருப்பான். நாம் அதில் கவனம் கொள்ள வேண்டும். ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள். இப்படிப்பட்ட நூதனமான உபதேசத்திலே வேதத்தில் இல்லாததை ஒருத்தர் சொல்வான்னா அவன் வேத அடிப்படையில் சொல்லலைனாலே அவன் வேகாதவன் அப்படின்னு அர்த்தம். அறவேக்காட்டு ஊழியன் என்று அர்த்தம். மோகன் சீலாசரசர்னா பெரிய ஊழியர்னா வேதத்துக்கு நோ காம்ப்ரமைஸ், எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நாம ஒரு தவறு பண்ணிட்டோம், நம்ம குடும்பங்களுள்ள ஏதோ ஒரு இது இருக்குன்னா அதுல காம்ப்ரமைஸ் ஆகலாம். வேதத்துல காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க? நியாயப்பிரமாண வெறியர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை என்ன பண்ணாங்க? மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க காம்ப்ரமைஸே ஆகல. அவ்வளவு விசுவாசம். மோசே சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்துக்காக அவங்க நின்னாங்க. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்போ அவர்கள் எவ்வளவு பக்தியாக இருக்கிறார்கள். அதே பக்தியை நாம் கொண்டு வர வேண்டும். வேதத்துல நோ காம்ப்ரமைஸ். வேதத்துல இல்லாத சொல்றானா அதை பார்க்கணும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சிவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணங்களும் அவர்களுடையதே, அவங்களுக்கு தான் அது. இது நமக்கானது, புதிய உடன்படிக்கை, ஒரே இரத்தத்தினால் மீட்டு கொண்டார். அதே போல அந்தி கிறிஸ்து வருவான், அது வருவான், இவன் வருவான், அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உலட்டினா கேட்காதீங்க. அதே மாதிரி பாலாக்கும் அருவுறுப்பை குறித்து எவனாவது பேசான்னு வைங்க, அந்த அவன் பேர் என்ன டக்குன்னு வரமாட்டக்க, 7th டே அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு அந்நிய ஆவியுடைய அந்த சபையை சார்ந்த யாராச்சும் ஒருத்தர் பாலாக்கும் அறிவுறுப்பு குறித்து பேசுவான், தானியலை குறித்து பேசுவான். எதுக்காக எழுதப்பட்டிருக்குங்கிறது தெரிய மாட்டேங்க. ஒரு வார்த்தையே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல பாத்தீங்கன்னா உருவக நடையோடு கூட கவிதை நடையாக எழுதப்பட்டிருக்கிறது. உருவகத்தை இது பண்ணிருக்கோம். மான் கொம்பு 2 கொம்பு இருக்கும் அப்படின்னா உடனே அந்த மிருகத்தை சொல்லி இருக்கிறது. இந்த மிருகம் எல்லாம், மிருகங்கள் என்று சொல்லப்படுகிற மற்றும் ஏனைய காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாமே உலகத்தில் உண்டான ராஜ்யங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அதை மறைபொருளாக சொன்னார். ஏன்னா இவர் சிறைச்சாலையில இருக்கிறார், நேரடியா சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி சில காரியங்களை சொல்லி கணக்கு பார்க்க கிடவன் 666 அப்படின்னு போட்டு அது ஒரு அந்தி கிறிஸ்துனுடைய இது, அப்படி அந்த நாமத்தை தரிக்கணும், இந்த நாமத்தை எதையாவது ஒண்ணு உலட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. வாயில வந்தவன்லாம் வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுது அதை கவனிச்சு பாருங்க, கவனமா பாருங்க சகோதரர்களே, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. ஆண்டவர் சொன்ன 4
சுவிசேஷ நூல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை ஊழியராக நம்ம இருக்கிறோம். உடன்படிக்கை எல்லாருமே டோட்டலா, அதாவது ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஊழியர்கள் தான், விசுவாசிகள். அவரை விசுவாசிக்கிறது யாராக இருந்தாலும் ஊழியர்கள் தான். அதனால நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவர் சொன்ன உபதேசம் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை நல்ல தரவா வாசிங்க. அதன் ஊடாக பயணிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, எப்படி உதவி பண்ணணும், கிரியினால நம்முடைய கிரியை எப்படி வெளிப்படணும், நம்ம அறியாமையுள்ள ஜனங்களுக்கு நாம் எப்படி முன்மாதிரியாக காண்பிக்க வேண்டுமோ அதை காண்பித்து இருக்க வேண்டும். அந்த 4 அதிகாரத்தையும் நம்ம வாசித்து அதனூடாக நம்ம பிழையற்றவர்களும் கரை திரையற்றவர்களுமாக நாம் இருக்கணும். அவர் பாதத்தில் அவருடைய சித்தம் பரிசுத்தமாக இருப்பது முடிவுரிந்தும் நாம் நிலைத்திருக்கணும். விசுவாசத்தில் அந்தி கிறிஸ்தாவது டேஸ் ஆகுது, பிசாசாவது டேஸ் ஆகுது. நீங்கள் பிசாசை நம்புறதுனால தான் ஆண்டவரை மறுதளிக்கிறீங்க. பிசாசுன்னு ஒன்று இல்லை. பிசாசுன்னு ஒன்று இருந்தான்னா எந்த டேஸ், நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தான் ஆண்டவரை பிடிச்சிருக்கோமே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம ஏன் அடுத்த டேஸுக்கு நம்ம பயப்படணும்? நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் மிகப்பெரியவராக இருக்கிறாரு. இவனெல்லாம் லுச்சா, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மோகன் சிலாசரஸ் சொல்லுகிற காரியத்தெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. ஆமாம் சாமி போடாதீங்க. இதுக்கு என்ன தெரியுமா, உங்கள வேத புரட்டர்கள், வேதத்தில் இல்லாத சொல்றாங்க. எல்லாம் பக்க வழியாய் நுழைந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு உதவி பண்ணியிருப்பாங்கல்ல, கிரியினால உதவி செய்திருப்பாங்க. கிரியை எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற கிரியைனா என்னங்கிறதே இவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. மலையை குதிச்சு போடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணி போடுறாங்க, பதிலுக்கு பதில் செஞ்சிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. மீண்டுமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.